நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, பொறாமைங்கிறது என்ன, அப்புறம் அதை எப்படி நிறுத்துறது? பொறாமைங்கிறது யார் கூட போட்டிக்கு ஏற்படுதோ அவருக்கு கெட்டது நடக்கணும்னு பொறாமை ஏற்பட தொடங்கிடுது. அது என்கிட்ட நிறைய இருக்கு. மற்றவங்க படுறாங்களா, இல்லை நீங்கள் மற்றவங்க மேலே படுறீங்களா? நான் தான் படறேன். நீங்கள் மற்றவங்க மேலே படுறீங்களா? ஆமாங்க. அப்போ ஒரு லிஸ்ட்டை எழுதுங்க. எந்த நபர் மேலே எந்த விதத்தில் பொறாமை எண்ணம் ஏற்படுதுன்னு. அப்புறம் அவர் பற்றி பாசிட்டிவாக நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க. லிஸ்ட் ரொம்ப நீளமானதாயிருது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ஒன்றா குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போது ஹைவேல நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற வண்டி முன்னாடி போனால் அப்போ உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு, ஹே பின்னால் தான் இருக்கணும்னு மான்னு நீங்கள் அவங்கள முந்திட்டு போவீங்க. அப்படி செய்கிறீங்களா இல்லையா? ஆமாங்க. அதாவது இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தான் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வண்டிங்க போயிருச்சு. ஆனால் அவங்க கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு பின்னாடியும் லட்சக்கணக்கான வாகனங்கள் இருக்குது. இதே வழியில் தான் வரும். இதே இடத்த தாண்டி இவன் ஏன் முன்னாடி போனான்னு அவனை பின்னால் தள்ள பார்க்குறீங்க. பல தடவை நம்மளை விட குறைவான திறன் கொண்டவங்களும் நம்மளை விட முன்னேறி போயிடுறாங்க. அப்போ அவங்கள போக விடுங்க. அவரோட கர்மா அவரை முன்னேற வைக்குது. அப்புறம் உங்களோட இந்த உள் எண்ணம், அதாவது அவன் முன்னேறிட்டான்னு இருக்கிற அந்த வெறுப்புணர்வு தான் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்களுக்கான காரணம். அதுதான் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான காரணம். நீங்கள் மற்றவங்களுக்காக, அதாவது மக்கள் எல்லாரும் முன்னேறுங்க, எல்லாரும் முன்னேறுங்க, எல்லாரும் முன்னேறுங்க அப்படின்னா உங்களுடைய தடங்கள் முறியும், நீங்களும் முன்னேறுவீங்க. இப்படி நினைக்க பார்க்குறேன். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி நினைக்க விட்டுறதில்ல. இல்லை, இந்த மாதிரி சிந்திக்காமல் இருக்கிறது அவங்களோட வேலை இல்லை, அது உங்களோடது. உங்கள் மனசும் புத்தியும் சொல்லும் அவன் முன்னாடி போயிட்டான்னு. அப்போது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, ஹே தாதா பகவான், அவர் ரொம்ப நல்லா முன்னேறட்டும், எல்லாருமே செழிப்பாக இருக்க அருள் புரியுங்கன்னு வேண்டிக்கணும். உங்களோட அருளாசி வேணும். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது தாதா பகவானோட அருள் கிடைக்கும். இப்போ கிணறு இருக்கு இல்லையா, ஸ்டெப்வெல், அதில் நீங்கள் நீ திருடன்னு சொன்னீங்கன்னா அப்போது கிணத்துலேருந்து என்ன சத்தம் கேட்கும்? நீ திருடன்னு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீ ராஜான்னு சொல்லணும். நீ ராஜான்னு ஒலிக்கும். நீ மகாராஜான்னு சொன்னால் நீ மகாராஜான்னு ஒலிக்கும். அதுபோல தான் நீங்கள் முன்னேறுங்க. நீ முன்னேறுனா இயற்கை உங்களை சொல்லும், நீ முன்னேறுன்னு. உங்களோட தடங்கள் முறிஞ்சிரும், பொறாமை நீங்கிடும். அப்படின்னா விதியை அறிந்து விட்டால் நம்ம கர்ம செயலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை, விதிங்கிறது முதல்ல முழு முயற்சி செய்யுங்க. அதோட விளைவு வந்த பிறகு புரிஞ்சுக்கோங்க. விதிப்படி எவ்வளவு கிடைக்கணும்னு இருந்ததோ அது கிடைச்சிது. அதாவது வியவஸ்தித். முன்கூட்டியே தெரியாது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருமா இல்லை நெகட்டிவ் ரிசல்ட் வருமானு. அதனால பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக முழு முயற்சி செய்யுங்க. அப்புறம் இறுதி முடிவு வந்ததும் அதை ஏற்றுக்கிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக மேலும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க.